நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து இருக்கும். மீன் குழம்பு, கார குழம்புன்னு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுவோம். நான் போட்ட வீடியோவில் ஃபிஷ் கிரேவி, நண்டு கிரேவியில் நீங்கள் என்ன மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ தனியாக வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம், 50 கிராம் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் வந்து துவரம்பருப்பு, 50 கிராம் வந்து கடலைப்பருப்பு, 50 கிராம் கடுகு, 4 சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், ஒரு பெரிய துண்டு சுக்கு, 100 கிராம் வந்து மஞ்சள், 50 கிராம் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைக்க போகிறோம். இதை வந்து மிளகாய்த்தூள் அரைக்கிற கடையில் கொடுத்து நம்ம அரைக்க போகிறோம். வீட்டில் அரைக்க முடியாது. இதில் மஞ்சள்லாம் இருக்கிறதுனால நல்ல ஃபைன் பவுடராக நம்மளால் வீட்டில் அரைக்க முடியாது. ஸோ நார்மல் லோக்கல் ஸ்டோரில் கொடுத்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை 3 மந்த் வரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம், கெட்டே போகாது. அதே மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கை வச்சோன்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மிளகாய்த்தூள் அரைச்ச உடனே ஆற வச்சு இன்னொரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஈரப்பதம் இருந்தால் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. இந்த மிளகாய் தூளை வந்து எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மிளகாய் தூளை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபி பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.